வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மார்ச் 23. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா ஆட்டுதுறை தேர்வு நிலை பேரூராட்சியில் 3,17,00,000 மதிப்பிலான புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் கோவி செழியன், கே.என். நேரு ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இதில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், கும்பகோணம் கோட்டாட்சியர் மற்றும் கும்பகோணம் வட்டாட்சியர், திருவிடைமருதூர் வட்டாட்சியர், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், திருவிடைமருதூர் தெற்கு மற்றும் வழக்கு, அனைத்து பேரூராட்சி கழக செயலாளர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அனைத்து கட்சியினர், வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பங்கு பெற்றனர். இவ்விழாவில் புதிதாக 10 புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 3 முறை திருவிடைமருதூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் கோவி செழியன், பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளித்து பேசினார். அதுபோன்று அனைவருக்கும் இலவச வீட்டு மனை பட்டா கிடைப்பதற்கும் வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.